ஈரோட்டு கிழவன் பெரியாரை எதிர்த்து சீமான் மிகப்பெரிய ஒரு பிரம்மாயத்தை எடுத்து, பிரம்மாஸ்திரம் என்பார்களே அது போன்ற ஒரு ஆயுதம், மிகப்பெரிய ஆயுதத்தை எடுத்து அவர் களமிறங்கினார். அந்த களமிறங்கியதற்கு தற்போது அறுவடை செய்து கொண்டிருக்கிறார் தோல்வியை என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே மிக தெளிவாக ஈரோடு மக்கள் மிக தெளிவாக, ஈரோட்டு கிழக்கு தொகுதி மக்கள் மிக தெளிவாக தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். தற்போது வித்தியாசம் சற்று அதிகரித்திருக்கிறது. அதாவது சீதாலட்சுமி 2200 வாக்குகளை பெற்றிருக்கிறார். முழுமையாக பார்க்கலாம். திமுக முன்னிலை பெற்றிருக்க 15972 சந்திரகுமார், 2278, 13694 வாக்குகள் வித்தியாசத்திலே தற்போது திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலை பெற்றிருக்கிறார் முதல் சுற்று முடிவிலே என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் மிக தெளிவாக நாம் தலைப்பையே மாற்றலாம். திமுக முன்னிலை என்பது பதிலாக ஈரோடும் சீமானுக்கு பதிலளித்திருந்த பெரியார் பூமி என்றே கூறலாம். என்றால் ஈரோட்டில் தான் பெரியார் பிறந்தார் என்பதான அறிந்ததுதான். ஆனால் தற்போது மிக தெளிவாக ஈரோட்டிலே பெரியாருடைய சக்தி, பெரியாருக்கு எதிரான வாதங்கள் எடுபடவில்லை என்பதை தான் இந்த இடைத்தேர்தல் சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் பொதுவாக இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்கள் யாரும் பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கல. அப்போ மக்கள் ஒரு விதமான அமைதியை கையாண்டாங்க. பெரியாரை பற்றி சீமான் தரக்குறைவாக பேசும்போது கூட, சர்ச்சையாக மாறும்போது கூட ஈரோட்டு மக்கள் அமைதியை கடைபிடித்தாங்க. ஆனா அவருடைய இந்த கோபத்தை, இந்த வாக்களை செலுத்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒரு மௌன புரட்சி என்பார்களே அதை தான் செய்திருக்கிறார்கள்.